திரும்ப திரும்ப இதே தான் சொல்கிறோம். 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 பேருக்கு உங்களுடைய பேரை சொல்லி 10 பேருக்கு சாப்பாடு போட போகிறோம். அண்ட் வந்து இந்த பேர் இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த இந்த பேர் புகழ் புண்ணியம் எல்லாம் உங்களை மட்டுமே சேரும். ஏன் வீடியோ போகிறதில்ல, கம்பேக் கொடுங்க. என்ன ஆச்சு? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஹோமில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் தான் எங்கள் ஏரியா குட்டி கேரளாவுக்கு போகிறோம். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப டாப்பான ஊர்னால் எங்கள் ஊர்லேயே இந்த ஊரை தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே கரெக்டாக கிளம்பிக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு 50லே போகலாம். ஏற்கனவே நம்ம போன தடவை ஆக்சிடென்ட் ஆன வீடியோ யாரும் பார்க்கல அதிகமாக. ஸோ லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், பார்க்காதீங்க பார்த்துக்குங்க. ஸோ பூலாம்பட்டி பார்த்திங்க அப்படின்னா அங்கே போட்டு பார்த்துருப்பீங்க. 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ 50லே போகலாம். 50லே போகிறது தான் சேஃபு. நம்ம 50ல் போனாலும் சரி, குறைக்க வரவங்க டக்குன்னு வந்தால் நாம் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஸோ இது டாஸ்மார்க் ஏரியா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சானே. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியாகி ஓடிட்டு இருக்குது இங்கே இந்த ஸோ இந்த பூலாம்பட்டி எதுக்கு அடிக்கடிக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அந்த பூலாம்பட்டிங்கிற ஊரை, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவை தவிர அந்த ஏரியாவை தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் நீட்டாக இருக்கும். படகு சஃபாரிலாம் இருக்கும்பாங்க. ஆனால் அங்கே படகு சஃபாரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற ஏரியா இயற்கை காட்சியோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து குட்டி கேரளான்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். போட் ரைடுங்க வந்து எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ போய் அங்கே விசிட் பண்ண போகிறோம். போட் ரைட் பண்ணலாமா? போட்டு ஸோ போட்டில் போகலாம். பைக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பைக் அலோவ் பண்ணுறது வந்து, அதுவும் வந்து அந்த மாதிரி பிளேஸும் இங்கே நம்ம ஏரியாவிலே இருக்குது. அது கொஞ்சம் தூரம். அது என்னமோ சொன்னாங்க, ஆனால் அது என்ன ஊருங்கிறது தெரியல. அது பெண்ணாகரம். ரைட்டு, அதுதான் பெண்ணாகரமோ என்னமோ தான் சொன்னாங்க. அது வந்து தனி ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம படகு மூலியமாக தான் போகணும். பைக்கில் வந்து எல்லாமே அந்த ஊரில் வந்து பைக்கு எல்லாமே இருக்குமா. ஆனால் வந்து அங்கே பைக் வந்து பரிசல் மூலிமா கொண்டு வந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் அந்த ஊருக்கு ஒரு நாள் போய் விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரும். ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னாங்க, இந்த வண்டி வந்து விற்றுரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சில்ல அப்படின்னாங்க. இது என்ன பெரிய அளவில் புது வண்டியா, அது போய் நீ விற்கிறதுக்கு மனசு கஷ்டப்படுறதுக்கு, எடுத்தது செகண்ட் ஹேண்டு தானே அப்படின்லாம் சொன்னாங்க. அண்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நிறைய சில கமெண்ட்லாம் படித்தேன். அண்டு அதுக்குன்னு செப்ரேட்டான வீடியோ போடலாம். ஸோ ரொம்ப அதிகமான பேக் கமெண்ட்லாம் வருது. ஸோ அது வந்து அவங்களுடைய இஷ்டம். நான் வந்து எதுவும் சொல்லலை. ஸோ என்னை பல பேர் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தைலாம் கேட்குறாங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேட் கமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி நானும் நினச்சிட்டு போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தானே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிடுறது தான். வேறு மற்றபடி எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். ஒரு குறுக்கோலியாக வந்துட்டோம். இந்த கவர் வேறு. ஸோ எல்லோரும் ரைட் பண்ணுற எல்லா ரைடர்ஸும் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். நாம் நல்லா ரைட் பண்ணுறேன்னு நம்மளுக்கு தெரியும். அண்டு எதுக்கு வரீங்க, எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. அண்டு இதை பற்றி தான் பேசலான்னு இருந்தோம். நம்ம மோட்டோ பிளாகிங்கில் பேசுகிறது கரெக்டான ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அண்டு இதை பற்றி பேசணும் அப்படின்னா, ரைடிங் கம்யூனிட்டியிலேருந்து எனக்கு, அதாவது ரைடர்ஸ் மத்தியிலேருந்து எனக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் நிறைய ரைடர்ஸ் வந்து என்னை ஹேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸு போகுது இல்லைங்களா, இது வந்து மில்லு பஸ்ஸும் எங்கள் ஊரில். மில் அப்படின்னா இந்த கம்பெனி இருக்குது இல்லையா, ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி மில்லுங்கிறது. அதாவது இது ஒரு ஃபேக்ட்ரி மில்லு, அதாவது பஞ்சு மில்லும்பாங்க, காட்டன் மில்லு. அந்த காட்டன் மில்லில் தான் இங்கே இந்த சரௌண்டிங் இருக்கிற பீப்புள் எல்லாம் போய் அந்த மில்லில் வந்து கஷ்டப்பட்டு
ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு 300க்குள்ளார தான் வரும். மக்களுக்கு வந்து இதுதான் வாழ்வாதாரமே. ஸோ நம்ம இந்த ரூட் வழியாக அப்பயே வந்தோம் புளியம்பட்டி. ஸோ நம்ம லைட்டாக ஒரு குளியல் போட்டுட்டு பூலாம்பட்டி போயிடலாம். இங்கே பேரேஜ் நிறைய இருக்கும். இங்கே தான் இந்த ஊர் தான் சூப்பராக இருக்கும் குளியல் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பைக்கில் வந்து எவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வந்து விளையாட்டெல்லாம் இன்னுமே எல்லாருமே நடக்கிறாங்க. அண்டு வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த மோட்டோ விளாக்லேயே பேசிக்கிறேன். 17 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, டீமோட்டிவேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அவங்கள டீமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மோட்டிவேட் பண்ணுங்க. தம்பி உனக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலை, ஆனால் இந்த மாதிரி ரோட்டெல்லாம் வண்டி ஓட்டுறது தப்பு. உன்னோட ப்ரைவேட் பிளேஸில் கரெக்டாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிங்களோ இல்லை உங்களோட பிளேஸோ இருந்துச்சுன்னா அங்கே ஓட்டி நல்லா உனக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு குறிப்பிட்ட வயசானதும் வந்து லைசன்ஸ் போட்டுக்கா அப்படின்னு பெருமையாக சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம்ல, தம்பி பரவாயில்லம்பா இந்த வயசில் வந்து நீ பைக் ஓட்டி அதில் ஒரு ஆர்வமாக இருக்கிறிய அப்படின்னு நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணணும். இந்த வயசில் நீ இப்போ உனக்கு வந்து ஒரு 17 வயசுன்னு வச்சுக்காங்களேன், அந்த பையன் வண்டி ஓட்டுற பையனுக்கு ஒரு 16 15 இருக்குதுன்னா, இந்த வயசுக்கார பசங்களாம் எப்படியோ பேசுதுங்க, அசிங்கமாக பேசுங்க, ஏதோ பண்ணுதுங்க. ஆனால் நீ அப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இப்படி இருக்கணும். கரெக்டாக வண்டி ஓட்டு, ப்ரைவேட் பிளேஸில் ஓட்டி பழகு. ஆனால் இப்படி ஓட்டுறது தப்பு தான் ப்ரைவேட் பிளேஸ்லேயும். இருந்தாலும் உன்னுடைய ஸ்கில்ஸ் வந்து நீ டெவலப் பண்ணுறதுக்காகும். ஹயபூசாவில் பெட்ரோல் இல்லை, ஹயபூசாவில் பெட்ரோல் காலி. ஸோ இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு உண்மையாலுமே தெரியலை. எப்படி பெட்ரோல் காலியாக இருந்துச்சுன்னு தெரியலையே. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆஃப் டேங்க் இருந்துச்சு, எப்படி காலியாக இருக்குன்னு தெரியல. இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது? எவ்வளோ தூரம் போகணும்? ஸோ இந்த பிளேஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்படிப்போ ஸோ பேட்டரியிலேருந்து சார்ஜ் தான் பத்தலை. ஏன்னா ஹார்னே அடிக்க மாட்டேங்குது, ஹார்னும் அடிக்காத அளவுக்கு இருக்குது. இந்த காயில் தான் வந்து போயிடுச்சாட்டுங்குது. இந்த காயிலில் ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மாதிரி டப் 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 இப்படின்னு அடிக்கும். இப்போ அதுவுமே எங்களை Oh my God. பெட்ரோலும் காலி, இப்படியும் பண்ணுது சாட்சி போட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து BS3, அதனால் சாட்சி போட்டுக்கலாம். BS6 பைக் மாதிரிலாம் தேவையில்ல, ஊதி கூட ஓட்டிக்கலாம். இப்படி பார்த்தாலும் தானே ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். உட்காரா. ஸோ பைக்கில் வந்து பெட்ரோல் இருந்துச்சு, அண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம நைட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப தான் 300 ரூபாய்க்கு அடிச்சுட்டு இருந்தோம். 300 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2.25 லிட்டர் வரும், 2.25க்கு மேலேயே வரும்.
ஒரு 4-5 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 லிட்டர் தான். இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பங்க் எவ்வளோ தூரம் எங்களை கேளு, பங்க் எவ்வளோ தூரம்னு கேளு. நான் என்ன பங்க்குக்கு எவ்வளோ தூரம் நான் போகணும்? பெட்ரோல் பங்க்கு. தேங்க்ஸ்ண்ணா. 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். BS3 பைக் வந்து இது ஒரு அட்வான்டேஜ். ஸ்கூல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்கூல் பாருங்கள், இங்கே இருக்கிற ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் படிச்சிருக்கணும், வேறு லெவலில் இருக்கும். இயற்கை காட்சி இந்த மாதிரியோட. ஸோ நம்ம கிட்ட ஏதோ செத்து கிடக்குது. ஐயோ ஒரு அழகான பறவைங்க அநியாயமாக இறந்து கிடக்குது. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அது போய் இறந்து கிடக்குது. எப்படின்னு தெரியல, ஏதோ பைக்கு எது இடிச்சிருக்க மாட்டேங்குது, ரோட்லேயே இறந்து கிடக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வாய்க்கால். அண்ட் இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். என்னது இது? யார் ஒரு மூஞ்சி மூடிக்கிட்டே போகிறாரு. ஸோ இந்த பிளேஸ்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள், கரும்பு அண்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து விவசாயமே அதிகமாக பண்ணுவாங்க. அந்தாண்ட சைடு வந்து இந்த சைடு வந்து மஞ்சள், கரும்பு, அந்தாண்ட வந்து நெல் இந்த மாதிரியான சாகுபடியெலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து தென்னந்தோப்பு, பாக்கு தோப்புன்னெலாம் இங்கே நிறையா இருக்குங்க. இந்த ஊர் குட்டி கேரளாங்க. நான்லாம் அடிக்கடிக்கு இங்கே வந்துக்கிட்டே இருப்பேங்க. எப்படி பார்த்தாலும் வீக்லி 1 டைம் வந்துடுவேன். ஸோ அதிகமாகலாம் செலவாகாது. எங்கள் ஏரியாவிலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250-300 ரூபா ஆயிரும். 300 ரூபா அப்ராக்சிமேட்டாக 300 ரூபா, கரெக்டாக சொல்லணும்னா 300 ரூபா ஆயிரும். பெட்ரோல் வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு அடிச்சுக்குவோம். அண்டு வந்து செலவு இருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் டீ அந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ஒரு 150 இந்த மாதிரி ஆயிரும். டீ, சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு குடிச்சிட்டு வரும். இதுதாங்க பாக்கு மரம். இது ஆல்ரெடி காட்டினேன். ஸோ இதுதான் பாக்கு தோட்டம். இந்த பாக்கு மரம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் ஒரு மரத்தில் மட்டும்தான் ஏறிக்குவாங்களாம். ஒரு மரத்தில் ஏறின வெட்டி வளைஞ்சி ஒவ்வொரு மரமாக குதிப்பாங்களாம். நானும் அப்படி வந்து பார்த்ததில்ல அந்த மாதிரி. ஆனால் சொல்கிறாங்க. நம்ம பைக்கில் ஏதோ ப்ராப்ளம் மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இன்னொரு ஷார்ட்கட்ஸும் இருக்குது. நம்ம அந்த ஷார்ட்கட்ஸ் வழியாக வந்தோம் அப்படின்னா பூலாம்பட்டிக்கு எங்கள் ஊர்லேருந்து ரொம்பவே பக்கம். அங்கே பாருங்கள் போட்டுக்கு பூலாம்பட்டி பேரூர். ஸோ இந்த பிளேஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. ஆடி 18 அப்போலாம் பாருங்கள் பெட்ரோல் பங்க் அங்கே தான் இருக்குதாட்டுங்குது. ஆடி 18 அப்போலாம் இந்த இடத்துலேருந்து நகர கூட முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. இப்பயுமே அந்த சைட்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். பெட்ரோலே இல்லை. ஸோ ஆல்ரெடி இருந்த பெட்ரோல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோடும் கரெக்டாக தான். ஸோ பெட்ரோல் சுத்தமாக இல்லை. இதுக்கு மேலே வந்து சாய்ச்சி போட்டே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் அங்கே போகுது. என்ன தான் பைக் வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பூலாம்பட்டி வந்துட்டோம். ஸோ இதுதான் பூலாம்பட்டி ஏரியாவே தாங்க. ஸோ நம்ம பைக்கு எத்தனை தடவை வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் ட்ரைவ் பண்ணியும் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி பைக்கு BS3. ஸோ இதுதாங்க பஸ் ஸ்டாண்ட். எங்கேருந்து தான் நம்ம போட் ரைடு போகிறோம். இங்கே தான் ஒரே ஒரு பங்க் இருக்குது. 100 ருபீஸ் கிடைச்சோம்னா போதும், டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம்.
டீசலா? கம்மியாக மட்டும் போட்டுக்கலாம். ரூபாய் பெறப்பட்டது. அங்கே ஆல்ரெடி வந்து 3 லிட்டர் வந்து நான் நைட்டை 300 ரூபாய்க்கு அடிச்சிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் அதில் பெட்ரோலும் இருந்தது. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ருபீஸ்க்கான பெட்ரோலும் இருந்திருக்கும்.